பத்மா, சீர் வேணும் சீர் வேணும்னு கேட்டல, போதுமா? இது தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, ஆடி சீரு எல்லாத்துக்கும் சேர்த்து சீரு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கே உங்க ரூம்ல இடம் பத்தாது. இது போதுமா இல்ல இன்னும் கொண்டு வர சொல்லணுமா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இந்த சீர்வரிசை வந்தா மட்டும் போதுமா? இதை யார் கொண்டு வந்தாங்க முதல்ல அதை சொல்லுங்க. அது தெரிஞ்சாதான் இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போலாமா இல்ல அப்படியே திருப்பி அனுப்பலாமான்னு தெரியும். பத்மா, இந்த சீர்வரிசையை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு நீயே திருப்பி அனுப்பலாமா இல்ல உள்ள கொண்டு போகலாமான்னு முடிவு பண்ணு. சீர்வரிசை கொண்டு வர்றது யாருன்னு நீயே பாரு. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மேல தளத்தை அடிங்க. என்ன பத்மா, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னங்க இதெல்லாம் ஒரு சீரா? இதெல்லாம் செல்லாது. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். பத்மா, உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு சீர் வேணும்னு சொன்னேன், அத நான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த சீரை ஏத்துக்க மாட்டேங்கிற? என்ன நான் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து என் புருஷனை கொடுக்க வச்சு என் விரல வச்சு என் கண்ணை குத்த பாக்குறீங்களா? இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். பத்மா, இதுல ₹1 கூட நானோ ஜானகியோ கொடுக்கல. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் மச்சானே உடைச்சு சம்பாதிச்ச காசு. அவர் காசுல அவர் மருமகளுக்கு சீர் கொடுத்திருக்காரு. இதுல நான் தலையிடுறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன மச்சான்? ஆமா மச்சான், என் மருமகளை மகளா நினைச்சு இதை நான் செஞ்சிருக்கேன். இத பாரு பத்மா, இந்த சீர்வரிசையை நீ ஏத்துக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அடியே, நான் இங்க சீனுவுக்கு அப்பாவா வரல, என் மருமகளுக்கு அப்பாவா வந்திருக்கேன். நான் கொடுக்க வேண்டிய சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு, அதையும் சேர்த்து பண்ணிடுறேன். முரண்டு புடிச்சு வீம்பு பண்ணி சீர்வரிசை வேண்டான்னு சொன்ன அப்படியே குத்தி போடுவோம், குத்தி. அண்ணே, என்னண்ணே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு உள்ள வாங்க. பத்மா, இது ஒரு சந்தோஷமான தருணம். நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் குடும்பம். நீ என்னதானே சீர்வரிசைய மாயாக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்ன? ஜானகி, இருங்க. இத பாரு பத்மா, உன்னோட கேவலமான புத்தி தான் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கு. முதல்ல கொஞ்சமாவது நல்லவளா மாறு, அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். பத்மா, இப்ப கடைசியா நீ என்ன செய்ய போற? என்னன்னு என் புருஷன் கொண்டு வந்த சீரை நான் எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இங்க பாருங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏய், நீ என்ன ஒத்துக்கிறது? நீ என்ன கேட்டையோ அதை பண்ணியாச்சு. இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லு. இதுக்கப்புறம் மாயாவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. என் பொண்ணுக்கு பண்ண வேண்டியத நான் முன்னாடி நின்று நடத்துவேன். மச்சான், நீங்க ஜோசியரை வர வச்சு
ஒரு நாள் குறிச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மச்சான். யாருமே என் பேச்ச மதிக்க மாட்டீங்கல்ல? நடத்துங்க, உங்க இஷ்டம் போல எல்லாத்தையும் நடத்துங்க. ஏய் ஏய் பத்மா, இவெல்லாம் திருந்தவே மாட்டா. ஏதேதோ காரணங்களால இவங்க சாந்தி முகூர்த்தம் இதுவரை நடக்காம இருந்திருக்கு. அது நல்லதுக்குன்னு தான் எடுத்துக்கணும். என்ன நீங்க ஜாதகம் பார்க்க கூப்பிட்ட நேரம் ரொம்ப நல்ல நேரம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. நான் அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் இவங்க சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரணும். அப்படி நடக்கலைன்னா 3 வருஷத்துக்கு அவங்களுக்குள்ள எந்த விதமான கணவன் மனைவி உறவும் இருக்காதுன்னு ஜாதகம் சொல்லுது. என்ன சொல்றீங்க ஐயா? ஆமாம்மா, இந்த தேதி தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்க என்னை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுதான் இந்த கடவுளோட அனுகிரகணம். ஏன் பார்வதி, இங்க இந்த ஆளா பேசிட்டு இருக்காரா இல்ல இவங்கள பேச சொன்னாங்களா? என்னமோ அந்த தேதியில நடந்தே ஆகணுமாமே. சும்மாவே அண்ணனும் அண்ணி ஏதாவது சொல்லி என் நிம்மதி கெடுத்துட்டே இருப்பாங்க. மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. இவர் வேற ஒரே முகூர்த்தம் தான் இருக்கா, அது இதுன்னு சொல்லி பயம் காமிச்சிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, நீங்க நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா, பார்த்து சொல்றேன். அம்மா, நாளைக்கே நான் சொன்ன சுப முகூர்த்தம் வந்துருச்சு. அம்மா, பாரு ஜானகி. பத்மா பாரு, இந்தா. ஜோசியரே, தப்பா நினைச்சுக்காதீங்க, இது என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லலாமா? இது ஆடி மாசமா இருக்கு. பொதுவாகவே ஆடி மாசம்லாம் கணவன் மனைவியெல்லாம் ஒன்றா சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏய், உன் சம்மதத்தை இப்ப யாரு கேட்டா? உன்னைத்தான் இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கிருன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப மூக்க நுழைக்கிற? அம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். நானும் சில ஜோசிய விஷயங்களில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த ஆடி மாதத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ஆடி மாதத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க பாருங்க ஜோசியரே, சும்மா என்னை சமாதானப்படுத்தாதீங்க. எனக்கு என்னமோ வருத்தமாக தான் இருக்கு. என் மனசுக்கு எதுவுமே ஒத்துக்கல.